இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை 4ஆம் நாள். இன்றைய புனிதர் போர்ச்சுகல் நாட்டு புனித எலிசபெத் நினைவு நாளை கொண்டாடுகிறோம். போர்த்துக்கல் புனிதை, அமைதியின் புனிதை, கூடா ஒழுக்கம் உடைப்போரின் புனிதை. அரக்கான் நாட்டு அரசரின் அழகிய மகள் எலிசபெத் 1271ஆம் ஆண்டு பிறந்தார். குழந்தை பருவம் முதல் அவள் பக்தியும் ஜெபமும் கலந்த ஒரு தனித்துவம் மிக்க வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். அவரது பெற்றோர் நலமென கருதியதால் அவர் தமது 12வது வயதில் போர்த்துக்கல் அரசர் டினிஸ் என்பவரை மணந்து 2 குழந்தைகளை பெற்றெடுத்தார். திறமைமிக்க தலைவராகிய டினிஸ் அவரது மக்களால் பெரிதும் நேசிக்கப்பட்டார். ஆனால் ஒழுக்கம் மற்றும் பிரமாணிக்கம் இல்லாத கணவராயிருந்தார். இருந்த போதிலும் எலிசபெத் கணவரை மதிப்புடன் நடத்தி வந்தார். மேலும் தவறான முறையில் பிறந்த அவர் குழந்தைகளையும் படிக்க வைக்க உதவினார். ஆனால் தனது தந்தை மாற்றாந்தாய் குழந்தைகள் மீது பிரியமாய் இருப்பதை கண்டு மகன் அல்போன்சா பொறாமை கொண்டு கொதித்தெழுந்தான். எலிசபெத் இவர்களிடையே சமாதானம் செய்து முயன்றாலும் இருவருக்கும் இடையே வேற்றுமை வளர்ந்து போர்க்களத்தில் போர் மூண்டது. அமைதியை ஏற்படுத்தும் இறுதி முயற்சியாக எலிசபெத் 2 படைகளுக்குமிடையே பயணித்து சமாதானம் செய்து வைத்தார். ஞானமும் கரிசனமும் உள்ள பெண்ணாகி எலிசபெத் அனாதைகள் இல்லம் நிறுவினார். வீடில்லாதவர்களுக்கு தங்குவதற்கு இருப்பிடம் அமைத்து தந்தார். ஒரு கன்னியர் மடமும் ஏற்படுத்தினார். அவர் கணவர் உடல்நிலை மோசமான போது அவரை விட்டு நீங்காமல் எலிசபெத் மட்டுமே உடனிருந்து கவனித்து வந்தார். கணவரது பிரிவினால் துயருற்று தூய பிரான்சிஸ் சபையின் 3ஆம் நிலையில் இணைந்து ஏழைகளுக்கும் நோயுற்றோருக்கும் உதவுவதில் தன்னையே அர்ப்பணித்தார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது அரசராயிருந்த அல்போன்சோ ஒரு தனிப்பட்ட தகராறின் காரணமாக கான்ஸ்டாண்ட் நாட்டு அரசருக்கு எதிராக போர் தொடுத்தார். மறுபடியும் வயதான எலிசபெத் குதிரை மீதேறி படையை தொடர்ந்து சென்றார். அமைதி ஏற்பட அவரது முயற்சி வெற்றியளித்தது என்றாலும் இந்த முறை இந்த முயற்சி அவருக்கு வினையாய் இருந்தது. அவர் நோய்வாய்ப்பட்டு விரைவில் உயிர் நீத்தார். அவரது விருதுவாக்கு இன்று நமக்கு கிடைத்துள்ளது. நீ அமைதியை விரும்பினால் எல்லாம் நல்லதே நடக்கும். எங்கள் தந்தையே இறைவா, உமது வார்த்தையான இயேசு கிறிஸ்து இந்த பாவ உலகிற்கு சமாதானம் போதித்து வந்தார். மனுக்குலத்திற்கு மன்னிப்பு வழங்கினார். சாவை வென்றார். அவரது பெயரை தாங்கியிருக்கும் மக்களாகி எங்களுக்கு அவரது முன்மாதிரியை பின்பற்ற கற்பித்தருளும். எங்களது விசுவாசமும் நம்பிக்கை நற்செயல்கள் வெறுப்பை அன்பாகவும் வேற்றுமையாகவும் ஒற்றுமையாகவும் சாவை நித்திய வாழ்வாகவும் மாற்ற செய்தருளும். ஆமேன். தனது கணவர் மற்ற பெண்களோடு உறவு வைத்திருந்தது எலிசபெத்துக்கு எவ்வளவு மனவேதனை கொடுத்திருக்கும். பொறுமையுடனும் கனிவுடனும் கவனித்து கொண்டது நமக்கெல்லாம் வியப்பை தருகிறது. திருத்தந்தை அலெக்சாண்டர் இத்தகைய மனிவலிமை குறித்து எழுதுகிறார். தவறுவது மனித இயல்பு, மன்னிப்பது இறை இயல்பு. மன்னிப்பு என்பது குறிப்பாக நாம் அதிகமாக பாதிக்கப்படும் பொழுது மிகவும் கடினம். ஆனால் குற்றம் சுமத்துவது நம்மை அதிகமாக பாதிக்கும். பதிலாக
மன்னிப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் புரிதல் கிடைத்ததற்கு ஜெபம் செய்வோம். மன்னிப்பின் வழியாக நீங்கள் அமைதியை கண்டடைவீர்கள். திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் மன்னிப்புக்கு ஒரு அருமையான முன்னுதாரணம். அவர் உண்மையான மன்னிப்பு வழங்கினார், மேலும் தேவையான போது மன்னிப்பு வேண்டினார். 1981ஆம் ஆண்டு தன்னை கொலை செய்ய முயற்சித்த மெஹ்மெத் அலி அக்கா என்பவருக்கு மன்னிப்பு வழங்கினார். மார்ச் 2000 ஆண்டில் ஹோலோகாஸ்டில் பலியானவர்களுக்கும் மற்றும் பெண்கள் மாற்று சமயங்களை சேர்ந்த உயிர் தியாகிகளுக்காகவும் திருத்தந்தை மன்னிப்பு கோரினார். மன்னிப்பது என்பது பணிந்து போவது அல்ல, அது கடவுள் வழியில் பயணிப்பதாகும். நாமும் தூய போர்த்துக்கல் புனித எலிசபெத்தை போல தாட்சியோடும் தாழ்மையோடு வாழ்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.